இந்த சத்தியமூர்த்திக்கு சாதிக்கவும் தெரியும், எல்லாரையும் சந்திக்கவும் தெரியும். இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். தேவராஜ், லாஸ்ட் வார்னிங். நீங்க யாருங்க? என்ன உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வார்னிங் குடுத்துட்டு போனானே, அவன் மச்சானா. ஆனா, உங்கள எனக்கு நல்லா தெரியும். உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் தெரியும். உங்க வாழ்க்கையில இவன் எப்படி தொந்தரவு பண்ணான்னு தெரியும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? என்ன பேசணும்? சொல்றேன். சொல்ல வந்தத சொல்லாமலா போயிடுவேன்? தேவராஜ் சார், சத்தியமூர்த்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது இல்ல? நீங்க நிறைய அனுபவிச்சிருக்கீங்க. அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணனா அவனால அனுபவிச்ச கொடுமைகள் அதை விட அதிகம். சுமந்தவனுக்கு தான் சுமையோட வலி தெரியும். அதனால தான் உங்களை பார்த்து பேசலான்னு வந்தேன். எனக்கும் அவருக்குமான பிரச்சனை வேற. அதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? எதிரிக்கு எதிரி நண்பன் தானே, அந்த வகையில பேசலாம் தானே. எனக்கு யார் எதிரி யார் நண்பன்னு நான் தான் முடிவு பண்ணணும். அது என் தனிப்பட்ட விஷயம். அதை முடிவு பண்ற அதிகாரம் எனக்கு தான் இருக்கு. நம்ம இதை பத்தி பேச வேண்டாமே. அவசரப்படாதீங்க. பல வருஷம் வாழ்க்கையை வீணாக்குனவனுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டாமா? அது என் வேலையும் இல்லை, நான் வாத்தியாரும் இல்லை. எதை எப்படி எப்படி சந்திக்கணும்னு எனக்கு தெரியும். தேவராஜ் சார், மனசாட்சியை தொலைச்சவனுக்கு மன்னிப்பு தரவும் கூடாது, மறந்துடவும் கூடாது. நீங்க என் பக்கம் நின்னா இத போர்க்களமாக்கிடுவேன். ஆயுதம் இல்லாமலே அவனை விரட்டிடுவேன். உங்க சதுரங்கத்துக்கு நான் பகடக்காய் இல்லை. எடுக்கவோ கோக்கவோன்னு கேட்க நான் துரியோதனனும் இல்லை. என் பழியை தீக்கணும்னா அதை நான் முடிவு பண்ணுவேன். துணைக்கு ஆள் தேர துச்சாதனன் இல்லைண்ணா. அப்பா ஒரு நிமிஷம். என்ன கண்ணம்மா? வந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? வந்தவனு தெரியும், இப்ப போறவனு தெரியாது. நான் கேட்டது வந்தவரை பத்தி, போறவரை பத்தி இல்ல. அவனா
அவன் சத்தியமூர்த்தி, கிரிமினல் லாயர். நல்ல பழக்கமோ? அது என் வாழ்க்கையில் ஏற்பட்ட கெட்ட பழக்கம். ஏன்பா? அது ஒரு பெரிய கதைம்மா. ஆனால் விட்டக்கோர தட்டோக்கரன்ற மாதிரி அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஏம்மா கேட்குற? சும்மா கேட்டேன். கேட்டதுக்கெல்லாம் நீங்க பதிலா சொல்லிட்டு போறீங்க? என் கேள்விக்கு அர்த்தம் இருக்கு, ஆனா பதிலுக்கு உங்ககிட்ட வார்த்தைகள் இல்ல. இருக்கவும் இருக்காது. வந்தவரை எனக்கு தெரியும், ஆனா ஏன் வந்தார்னு தெரியல. தெரிஞ்சுக்கிறேன். இந்திரா, 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 என்ன விஷயம்? மகனே, கையடியா? எத்தனை தடவை சொல்றது உனக்கு? ஆமா, ஏன் இங்க வந்த? டேய், நான் யாரா? உன்னை பெத்து வளர்த்த அப்பன். பெத்தவ நீ, ஆனா வளர்த்தது நீயா? எங்க அம்மாயா? ஆமா, நீ என்னைக்கு என்ன வளர்த்திருக்க? நினைவு தெரியறதுக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு ஓடனவன் தானே? எங்க அம்மாவை விட்டுட்டு ஓடனவன் தானே? ஆமா, எந்த முகத்தோட திரும்ப திரும்ப வர? தம்பி, தப்பா நினைச்சுக்காதடா. நிறுத்தியா? பேசாத. உன் வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமும் இல்ல, உன் வாழ்க்கைக்கும் அர்த்தம் இல்ல. ஆனா நாங்க வாழ்ந்துட்டேயா. நீ இல்லாமலே, உன்னுடைய துணை இல்லாம, உன்னுடைய உதவி இல்லாம நாங்க வாழ்ந்துட்டால. இப்ப என்னமா வர உறவு கொண்டாடிக்கிட்டு? டேய், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. என்னத்த புரிஞ்சுக்கணும்? என்னத்தையா புரிஞ்சுக்கணும்? தப்பு பண்ணிட்டேன்ப்பா. தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் வளர்ந்த விதமும் சரியில்லை, வாழ்ந்த விதமும் சரியில்லை. அது எனக்கு புரியுது. அது புரிஞ்சதுனால தானப்பா உன்னை பார்க்க வந்தேன், உங்க அம்மாவை பார்க்க வந்தேன். ஏன்பா, ஏன் எல்லாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? யோ, காட்டி கொடுத்தவனுக்கு எட்டப்பன்னு பேரு, காணாம போனவனுக்கு என்னையா பேரு? ஏன் ஏன் பேச மாட்டேங்கிற? பதில் சொல்லு. அப்பா அப்பான்னு பேசுறல, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. பெத்து போட்டு போனா போதுமாயா? அதுக்கு என்ன குப்பை தொட்டியில தூக்கி போட்ட வேண்டியதானே? ஏயா ரெண்டு பேருடைய வாழ்க்கையை கெடுத்திருக்க. எங்க அம்மா வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எல்லாமே கெட்டு போயிருச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? ரத்தம்யா, வேர்வை எல்லாத்தையும் சிந்தி 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 என்ன வளர்த்தாங்கயா. இப்ப சொந்த கொண்டாட வந்தா என்ன அர்த்தம்? அண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ சொல்றத கேட்கறதுக்கு நான் ஆள் இல்ல. டேய், நீதாண்டா பேசணும். உங்க அம்மா கிட்ட நீதாண்டா பேசணும். என்னத்த பேச சொல்ற? துரோகம் பண்ணனவனுக்கு நான் பாவ மன்னிப்பு வழங்கணுமா?
இல்ல எங்க அம்மா பாம்பு அனுப்பி கொடுக்கணுமா? என்னத்தையா எதிர்பார்த்து வந்த? மகனே, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பாலைவனத்துல எதுவுமே இல்லாம பயணம் பண்ற ஒட்டகம் மாதிரி என் வாழ்க்கையை நான் இழந்துட்டு வந்து நிக்கிறேன். நீ இழந்ததை பத்தி நீ பேசுற, ஆனா நாங்க இழந்தது உனக்கு தெரியுமா? ஏதாவது தெரியுமாயா? எத்தனை வயசுயா? 5 வயசு. என்னை விட்டுட்டு போன உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருப்பியா? இவ்வளவு வருஷம் கழிச்சு வரைய திரும்பவும் ஒரு வாழ்க்கையை தேடணும்னு நினைக்கிறிய? உன்னை எப்படியா நான் நம்புவேன்? அப்பாங்கிற உறவே எனக்கு வேண்டாயா. ஏய், என்னடா இப்படி பேசுற? வேண்டான்னு சொல்லிட்டல்ல, வேண்டாம். வெளியில போயிரு. நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுதுடா. மன்னிச்சுக்கோடா. எப்படியாவது என்ன இந்த வீட்டுல வாழ விடுறா. முடியாது. நீ துரோகம் பண்ணவன், கெடுதல் பண்ணவன், நீ குடும்பத்தை அழிச்சவன். உனக்கு இங்க இடம் கிடையாது. போயிடு. மகனே, வயசுக்கு மீறி நான் உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் வயசுக்கு மரியாதை கொடுக்க உனக்கு தெரியல. இப்படி ஒரு புள்ளைய நான் பெத்ததுக்கு வெக்கப்படுறேன்டா. என்னையா வெக்கம்? என்ன வெக்கம்? விட்டுட்டு போகும்போது வெக்கம் இல்ல, இப்ப வெக்கப்படுறியா? ஏய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? எடியா கையா, எடியா கையா, கையை எடுக்கிறல்ல. உனக்கும் நான் வயசுக்காக தான் மரியாதை கொடுத்தேன், அப்பாங்கிறதுக்காக இல்ல. என்னடா பண்ணுவ? கையா எடுக்கையா. போயா, போ. என்னையா வயசு அப்பா? போயா வெளிய. மானம் கெட்டவனுக்கு போய் என்னையா மரியாதை? போ, போயிடு. ஏய், யாரோ உன்னை தூண்டி விட்டுருக்காங்க. யாருன்னு எனக்கு தெரியும்டா. அங்க வச்சுக்கிறேன் என் ஆட்டத்தை. அங்க வச்சுக்கிறேன்டா. அப்புறம் வர்றேன். உனக்கு இன்னைக்கு தெரியாது இந்த சபரிநாதன் யாருன்னு. காட்டுறேன், உனக்கும் காட்டுறேன், உன்னை தூண்டி விட்டவங்களுக்கும் காட்டுறேன். யோ நிறுத்தியா? போன்னு சொன்னா போயிடணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பேசக்கூடாது. மரியாதைங்கிறது அவ்வளவுதான். அறையோட போறியா இல்ல கழுத்து பிடிச்ச வெளியில தள்ளட்டுமா? போயா. பிரசாத், சொந்த வீட்டிலேயே செருப்படி வாங்கின கதையாயிடுச்சுடா. மன்னிச்சிரண்டா, நான் மன்னிச்சிரண்டா உன்னை. ஏன்னா நீ என் பையன். ஆனா பிரசாத், ஒரு விஷயம், நான் வருவேன். திரும்ப திரும்ப இங்கதான் வருவேன். இது என் வீடுடா, என் உலகம், என் வாழ்க்கை. வருவேன்டா.
நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேல்ல, அது இல்லடா வாழ்க்கை. உங்க அப்பா தான் அதை முடிவு பண்ணணும்.